السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஹிஜ்ரி வருடம் 1438 துல்ஹஜ் மாதம் 3ஆம் திகதி புனித மஸ்ஜிது நபவியிலே இமாம் அஷேக் அப்துல் பாரி அஸ்ஸுபைத்தி அவர்கள் ஹஜ்ஜும் ஒரு மனிதனுடைய உள்தோற்றம் வெளித்தோற்றம் அகமும் புறமும் சீர்பெறுதல் எனும் தலைப்பிலே உரையாற்றினார்கள். ஆரம்பமாக அல்லாஹை புகழ்ந்து நபியின் மீது சலவாத்தும் சலாமும் கூறியவர்களாக வருகை தந்திருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ ஹக்க துகாதிஹ் வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். இறை விசுவாசிகளே, அல்லாஹ்வை நீங்கள் முறையாக அஞ்சிக் கொள்ளுங்கள், முஸ்லீம்களாகவே அன்றி நீங்கள் மரணிக்க வேண்டாம் என்று தக்வாவை கொண்டு உபதேசம் செய்தவர்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனை ஒரு அழகான தோற்றத்திலே அல்லாஹ் படைத்திருக்கின்றான். அவனை வெளித்தோற்றத்திலே அழகாக படைத்திருப்பது போன்று அவனுடைய உள்தோற்றமும் அழகான முறையிலே இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனின் மூலமாகவும் அவனது தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாகவும் போதித்திருப்பதை நாம் காணலாம். ஒரு மனிதனுடைய அழகு முழுமை பெறுவதென்பது அவனுடைய அகம், அவனுடைய உள்புறம் சீர்பெற வேண்டும். உள்புறம் பெறுவது போன்று அவ்வாறு உள்புறம் சீர்பெற்று விட்டதென்றால் அவனுடைய வெளிப்புறம் மிகவும் அழகான தோற்றத்தை உடையதாக இருக்கும். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடத்திலே மிகவும் எதிர்பார்க்கப்படக்கூடிய விடயமும் இந்த உள் தோற்றம் அகம் மிகவும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பதுதான். படைப்பினங்களை பொறுத்தவரையிலே அவர்களது முக்கியத்துவம், அவர்களது முயற்சிகள் எல்லாம் அவர்களுடைய வெளித்தோற்றம் அழகாக இருக்க வேண்டும் என்று தான் இருக்கும். ஆனால் அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடியது முதலாவதாக அவனுடைய உள் தோற்றம் அகம் தூய்மையானதாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹ் எதிர்பார்க்கின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்ற போது, இன்னல்லாஹ லா யன்துரு இலா அஜ்சாதிக்கும் வலா இலா சுவரிக்கும் வலாகின் யன்துரு இலா குலூபிக்கும். நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களது உடல் அமைப்புகளையோ அல்லது உங்களது தோற்றங்களையோ அவன் நோட்டமிடுவதில்லை, மாறாக உங்களது உள்ளத்தை தான் அல்லாஹ் கண்காணிக்கின்றான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, எப்போது ஒரு மனிதனுடைய அகம், எப்போது ஒரு மனித உள்தோற்றம் அல்லாஹ்விடத்திலே மிகவும் நெருங்கியதாக அமைந்து விடுகின்றதோ அப்போது அல்லாஹுடைய அன்பை பெற்றவனாகவும் அல்லாஹால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவனாகவும் அந்த அடியான் மாறிவிடுவான். அது மாத்திரமல்ல, அவனுடைய உள்ளம், அவனுடைய இருதயம் அல்லாஹுவை நேசம் கொள்வதிலே, அல்லாஹுவை அன்பு கொள்வதிலே அவனது உள்ளம் நிறைந்து விடும். இவ்வாறு அவனது உள்ளம் அல்லாஹுவை நேசம் கொள்ளக்கூடியதாக மாறிவிடும் என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை வானத்திலும் பூமியிலும் உள்ளவர்கள் மூலமாக நேசம் கொள்ளச் செய்வான் என்பதை நபி அவர்களுடைய கீழ் வரக்கூடிய ஹதீஸ் நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. நபி அவர்கள் கூறுகின்றார்கள், நிச்சயமாக அல்லாஹ் ஒரு மனிதனை நேசம் கொண்டு விட்டால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து அவன் கூறுவான், நான் இந்த மனிதனை நான் நேசம் கொண்டு விட்டேன், இந்த மனிதனை நேசிக்கிறேன், இந்த மனிதனை விரும்புகிறேன் என்று கூறி நீயும் அந்த மனிதனை நேசிப்பாயாக என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுவான். அதனை அடுத்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானத்தில் உள்ளவர்களை அழைத்து அவர்களுக்கு கூறுவார்கள், நிச்சயமாக அல்லாஹ் இந்த அடியானை நேசம் கொண்டு விட்டான், இந்த அடியானை அல்லாஹ் விரும்புகிறான், எனவே நீங்களும் அவனை நேசியுங்கள் என்று அந்த வானத்தில் உள்ளவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்படும். வானத்தில் உள்ளவர்கள் அனைவர்களும்
அந்த மனிதனை நேசம் கொள்வார்கள். அதற்கு பின்னால் பூமியிலே அவன் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு அடியானாக விடப்படுவான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நாளை மறுமையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேள்வி கணக்குக்காக மனிதர்களை எழுப்பப்படுகின்ற போது அந்த நேரத்திலே ஒவ்வொரு மனிதனுடைய அகம் புறம் உள்தோற்றம் வெளித்தோற்றம் சம்பந்தமான அனைத்து விடயம் சம்பந்தமாகவும் கேள்வி கேட்கப்படும். அல்லாஹ் திருமறையிலே குறிப்பிடுகின்றான், வலா தக்ஃபு மா லைஸ லக பிஹி இல்ம் இன்ன ஸம்அ வல் பஸர வல் ஃபுஆத குல்லு உலாயிக கான அன்ஹு மஸ்ஊலா. உனக்கு அறிவில்லாத விடயத்திலே நீ அதனை பின்தொடர்ந்து செல்லாதே. நிச்சயமாக செவிப்புலன், அதே போல பார்வை, இருதயம், இவைகள் அனைத்தையும் பற்றி நாளை கேள்வி கேட்கப்படும் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா அல் இஸ்ரா 36வது வசனத்திலே குறிப்பிடுகின்றான். எனவே நமது வெளிப்புறம் உள்புறம் அனைத்தும் நாளைய மறுமையிலே கேள்வி கணக்கு கேட்கப்படக்கூடியதாக இருக்கின்றது. அதற்காக நாம் நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ஆழமான விளக்கத்தை, இந்த ஆழமான சிந்தனையை நாம் பார்க்கின்ற போது ஒவ்வொரு முஸ்லிமையும் இந்த சிந்தனை ஒரு மனிதனுடைய வெளித்தோற்றத்தை அழகாக இருக்கச் செய்வது போன்று அவனுடைய உள்ளார்ந்த அகத்திலே உள்ள தூய்மையான நிலைமையை ஏற்படுத்துவதற்கு இந்த ஆழ்ந்த சிந்தனை நமக்கு உறுதுணையாக இருக்கும். அவனுடைய வணக்கங்களை எல்லாம் வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனுக்கு என்ற தூய்மையான எண்ணத்தை அந்த முஸ்லிமுடைய உள்ளத்திலே கொண்டு போய் சேர்க்கக்கூடியதாக இந்த திருவசனம் நமக்கு வலியுறுத்துகின்றது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அடிமைத்தனத்துடைய அந்தரங்க இரகசியம் என்னவென்றால் ஒரு மனிதனுடைய நீயத்தாக எண்ணமாக இருக்கின்றது. எப்போது அவனுடைய எண்ணம் சீராகின்றதோ அவனுடைய அனைத்து விடயங்களும் சீர்பட்டுவிடும் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை வெளிரங்கமாக வணக்கங்களிலே ஈடுபடுகின்ற போதும் அந்த வெளிரங்கமான வணக்க வழிபாடுகள் அந்த மனிதனுடைய யாரை பின்பற்ற வேண்டும், யாரை பார்த்து இந்த வணக்கத்தை செய்ய வேண்டும் என்பதை சீர்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. அல்லாஹ் திருமறையிலே குறிப்பிடுகின்றான், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹ்பிபுகுமுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை நேசம் கொள்ளக்கூடியவர்களாக இருந்தால் என்னை பின்பற்றுங்கள், என்னை பின்தொடருங்கள், அல்லாஹ் உங்களை நேசிப்பான் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, வணக்கங்களை பொறுத்தவரையிலே அல்லாஹுவுக்காக நிறைவேற்றப்படக்கூடிய வணக்கங்கள் முஸ்லீம்களை அவனுடைய அகத்திலும் புறத்திலும் வெளித்தோற்றத்திலும் உள்தோற்றத்திலும் ஒரு சீரான தன்மையை, ஒரு பயிற்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் என்பதை நபி அவர்களுடைய வாழ்நாளிலே, நபி அவர்களுடைய செயல்பாடுகளிலே நாம் கண்டுகொள்ளலாம். எந்த அளவுக்கு ஒரு மனிதன் வெளிரங்கமாகவும் உள்ரங்கமாகவும் அவன் ஒழுக்கமானவனாக சீரானவனாக இருக்க வேண்டும் என்பதை நபியுடைய வாழ்விலே நாம் சிந்தித்து பார்த்தால் படிப்பினை பெற்றுக்கொள்ளலாம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்றுதான் தொழுகைக்காக முஸ்லீம்கள் எல்லாம் அணியணியாக நிற்கின்ற போது அந்த நேரத்திலே தொழுகையிலே அந்த அணியணியாக நிற்கின்ற போதும் மிகவும் சீராக நேர்த்தியாக இருக்க வேண்டும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தொழுகைக்காக நின்றுவிட்டால் உங்களுடைய சஃப்புகளை, உங்களது அணிகளை நீங்கள் நேராக்கி கொள்ளுங்கள், அவ்வாறில்லை என்றால் உங்களுக்கு மத்தியிலே அல்லாஹ் பிளவுகளை ஏற்படுத்தி ஓடுவான் என்று அந்த தொழுகைக்காக நிற்கக்கூடிய அந்த ஒழுங்குமுறைகளை கூட நபி அவர்கள் நேர்படுத்தி இருக்கின்றார்கள், சீராக்கி இருக்கின்றார்கள் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸிலே நாம் பார்க்கின்றோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்று நாம் ஹஜ்ஜுடைய வணக்கங்களை பார்ப்போம் என்று சொன்னால் அங்கே ஒவ்வொரு மனிதனுடைய வெளித்தோற்றத்தை இவ்வாறு தூய்மைப்படுத்துகின்றதோ அதே போன்றுதான் அவனுடைய உள்ளார்ந்த அவனுடைய உள்புறத்தை மிகவும் தெளிவாக தூய்மைப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பத்தை ஹஜ்ஜுடைய வணக்கங்களிலே பார்க்கலாம். ஹஜ்ஜுக்காக செல்லக்கூடிய ஒரு முஸ்லிம் அல்லாஹுடைய வீட்டை நாடி அவன் புறப்படுகின்ற போது அவர்கள் அனைவர்களும் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு உள்புறமாகவும் வெளிப்புறமாகவும் அகத்திலும் புறத்திலும் ஒரு தூய்மையான நிலையிலேதான் அல்லாஹுடைய அழைப்பை ஏற்று அந்த அல்லாஹுடைய வீட்டுக்கு புறப்படுவதை நாம் பார்க்கின்றோம். அவர்களுடைய ஆடைகளை எடுத்துக்கொண்டாலும் அவர்களுடைய எண்ணங்களை எடுத்துக்கொண்டாலும் அவர்கள் கூறக்கூடிய தல்பியா, திக்ர், இவைகள் அனைத்தையும் நாம் சிந்தித்து பார்த்தால் அவர்களுடைய அந்த தூய்மையான எண்ணத்தை நாம் புரிந்து கொள்ளலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான், அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரும் மஅலூமாத், ஹஜ் என்பது
குறிக்கப்பட்ட அறிந்த சில மாதங்களில் நிறைவேற்றப்படக்கூடிய ஹஜ்ஜாக இருக்கின்றது. யாருக்கு ஹஜ் கடமையாக இருக்கின்றதோ அவர்கள் அந்த ஹஜ்ஜுடைய காலத்திலே தாம்பத்திய உறவு, கெட்ட பேச்சுக்கள், வீண் தர்க்கங்களை விட்டுவிட வேண்டும். நீங்கள் செய்யக்கூடிய நன்மையான விடயங்களை அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கின்றான். நீங்கள் அதிகமான நன்மைகளை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். நிச்சயமாக நீங்கள் எடுத்துச் செல்லக்கூடிய கட்டுச்சாதனங்கள் மிகவும் சிறப்புக்குரியது அத்தக்வா, அல்லாஹை பயப்படுதல், அல்லாஹை தக்வா செய்தல் என்ற உள்ளார்ந்த விடயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே கூறியிருப்பதை காணலாம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹஜ்ஜத்துல் வதா, இறுதி ஹஜ்ஜிலே செய்த உபதேசத்தை நாம் மீட்டு பார்ப்போம் என்று சொன்னால், நபி அவர்கள் எந்த அளவுக்கு ஒரு மனிதனுடைய உள்ளார்ந்த விடயங்கள் அகம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும், எந்த அளவுக்கு தூய்மையாக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதனைத்தான் எதிர்பார்க்கின்றான் என்பதை தெளிவாக நமக்கு கூறியிருக்கின்றார்கள். யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, நிச்சயமாக உங்களுடைய ரப் ஒருவனாக இருக்கின்றான், உங்களது தந்தை ஒருவராக இருக்கின்றார். எனவே ஒரு அரபிக்கும் ஒரு அஜமிக்கும் எந்த வேறுபாடும் கிடையாது. ஒரு அரபியை விட ஒரு அஜமி தாழ்ந்தவனாகவும் இல்லை, ஒரு அரபியை விட ஒரு அஜமி உயர்ந்தவனாகவும் இல்லை, கருப்பனை விட வெள்ளவன் உயர்ந்தவனாகவும் இல்லை, வெள்ளையனை விட சிவந்தவனை விட கருப்பன் உயர்ந்தவனாகவும் இல்லை. ஆனால் தக்வாவை கொண்டு, அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய அந்த தன்மையை கொண்டுதான் அந்த மனிதர்கள் வேறுபடுவார்கள். இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும், நிச்சயமாக அல்லாஹ்விடத்திலே மிகவும் சங்கையானவர்கள் யாரென்றால் அல்லாஹ்வை மிகவும் பயப்படக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுவதை நாம் பார்க்கலாம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையிலே அவன் வெளிரங்கமாகவும் உள்ரங்கமாகவும் பாவங்களை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறு ஏவப்பட்டுள்ளான் என்பதை கீழ்வரும் திருக்குர்ஆன் வசனம் நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கின்றது. அல்லாஹ் திருமறையிலே குறிப்பிடுகின்றான், குல் இன்னமா ஹர்ரம ரப்பியல் ஃபவாஹிஷ மா ظஹர மின்ஹா வமா பதன். நபியை நீங்கள் கூறுங்கள், நிச்சயமாக அல்லாஹ் மறைமுகமானதும் வெளிப்படையானதுமான மானக்கேடான விடயங்களை எனது ரப் அவன் தடுத்திருக்கின்றான் என்று கூறுங்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே கூறுகின்றான். அன்பார்ந்தவர்களே, எனவே நாம் இவைகளை சீர்தூக்கி பார்ப்போம் என்று சொன்னால் நாம் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையிலே வெளிரங்கமான தோற்றம் தூய்மையாக இருப்பது போன்று உள்ரங்கமான தோற்றமும் மிகவும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். இவ்விரண்டும் அகமும் புறமும் பரிசுத்தமாக இருக்கின்ற போது அந்த சமூகம் சீர்திருந்துவதற்கு, அந்த சமூகம் நேரான பாதையிலே செல்வதற்கும், அவர்கள் உயர்ந்த அழகிய பண்புகளை எடுத்துக்கொள்வதற்கும், ஒரு சிறந்த போக்கிலே அவர்களை வழக்கப்படுத்துவதற்கும் இந்த அகமும் புறமும் பரிசுத்தமாக இருப்பது மிகவும் ஒரு அடிப்படை காரணியாக இருக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையிலே அவனது சகோதரருடன் உள்ள தொடர்புகளை நாம் எடுத்து பார்ப்போம் என்று சொன்னால், அவன் வெளித்தோற்றத்திலும் உள்தோற்றத்திலும் அவனை நேசம் கொள்ளக்கூடியதாக, அவனுடைய தொடர்பு இரு நிலையிலும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். அன்பார்ந்தவர்களே, ஒரு முஸ்லிம் இன்னும் ஒரு முஸ்லிமை சந்திக்கும் போது அவன் வெளிரங்கமாக சிரித்து மகிழ்ந்து அவனை கட்டித்தழுவி அவன் வெளிப்படையாக சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்வான். அதே நேரத்திலே அவனை விட்டு பிரிந்ததற்கு பின்னால் அவனது கண்ணுக்கு தெரிபடாத தூரத்திலே இருக்கும்போது, அவன் மறைந்த நிலையில் இருக்கும்போது அவன் தூய்மையான உள்ளத்துடன் அந்த சகோதரனுக்காக, அந்த மனிதனுக்காக அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யக்கூடிய மனிதனாக, பிரார்த்திக்கக்கூடிய மனிதனாக இருப்பான். இவ்வாறுதான் வெளித்தோற்றத்திலும் அவனுடைய தொடர்பு இருக்க வேண்டும். மறைந்த நிலையில் இருக்கும் போதும் அவனுடைய தொடர்பு அழகாக இருக்க வேண்டும் என்பதை நமது இஸ்லாமிய உறவுகள் நமக்கு போதித்து கொண்டே இருக்கின்றன. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், மறைமுகமான நிலையிலே அவனது நண்பர் அவனுக்கு தெரிபடாத நிலையிலே எவன் மறைவாக அல்லாஹ்விடத்திலே அந்த சகோதரனுக்காக துஆ செய்கின்றானோ அந்த நேரத்திலே வானவர்களான மலக்குமார்கள் அந்த பிரார்த்தனை செய்யக்கூடிய மனிதனுக்கு கூறுகின்றார், வலக பிமிஸ்ல், நீ உனது சகோதரனுக்கு கேட்பதை போன்றே உனக்கும் கிடைக்கட்டுமாக என்று வானவர்கள் அவனுக்கு பிரார்த்தனை புரிகின்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையிலே ஒரு முஸ்லிம் யார் என்றால் அவனுடைய வெளித்தோற்றத்திலே அவனது கைகளால் அவனது நாவுகளால் அவன் பாதுகாப்பு பெற்றவனாக இருப்பான். அதே நேரத்திலே மறைமுகமாக உள்தோற்றத்திலே குரோதம்,
பொறாமை போன்ற கெட்ட பண்புகளை விட்டும் அவன் பாதுகாப்பு பெற்றவனாக இருப்பான். நபி அவர்கள் கூறுகின்றார்கள், லா தஹாசது, நீங்கள் ஒருவருக்கொருவர் பொறாமை கொள்ள வேண்டாம், ஒருவருக்கொருவர் மற்றவருக்கு எதிராக வெளியேற்றம் செய்ய வேண்டாம், நீங்கள் ஒருவருக்கொருவர் கோபித்துக் கொள்ள வேண்டாம், ஒருவர் இன்னொருடைய குறைகளை துருவி ஆராய வேண்டாம், ஒருவருக்கு எதிராக இன்னொரு வியாபாரம் செய்ய வேண்டாம், நீங்கள் அல்லாஹுடைய அடியார்களாக சகோதரர்களாக நீங்கள் இருங்கள் என்று நபி அவர்கள் கூறுகின்றார்கள். ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையிலே இன்னும் ஒரு முஸ்லிமுக்கு அநியாயம் செய்ய மாட்டான், சதிமோசம் செய்ய மாட்டான், அவனை இழிவாக கருத மாட்டான். இவ்வாறான பண்புகளை கொண்டவன் தான் ஒரு பூரணமான முஸ்லிமாக இருப்பான் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவ்வாறான உண்மையான சகோதரத்துவம் என்பது நமக்கு எதனை வலியுறுத்துகின்றதென்றால், நமது சகோதரனுக்கு நாம் நமது வாய்களாலும் நமது எழுத்துக்களாலும் அவனுக்கு உதவி செய்ய வேண்டும். அதே நேரத்திலே மறைமுகமாக உள்ளார்ந்த விடயத்திலே, நமது உளம் சார்ந்த விடயத்திலே நாம் நல்ல சிந்தனையுடன் அவனை சிந்தித்து அவனுக்கு நன்மையை நாடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எனவே முஸ்லீம்களுடைய விடயத்திலே, முஸ்லீம்கள் உதவி செய்கின்ற விடயத்திலே ஒவ்வொரு முஸ்லிமும் இன்னும் ஒரு முஸ்லிமுக்கோ அவனது பணத்தால், அவனது அதிகாரத்தால், அவனது சிந்தனையால் அல்லாஹ்விடத்திலே அடிபணிந்து அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை புரிந்து அந்த முஸ்லிம்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான், வலகத் அர்சல்னா இலா உமமின் மின் கப்லிக, உனக்கு முன்னால் இருந்த சந்ததியினர்கள் மீது நாங்கள் தூதர்களை அனுப்பினோம், ஆனால் அவர்களை மறுத்து விட்டார்கள், ஈமான் கொள்ளவில்லை. ஃபஅഖذناهم بالبأساء والضراء, நோய் வறுமையை கொண்டு அவர்களை நாம் சோதித்தோம். எதற்காகவென்றால் லஅல்லஹும் யததர்ரஊன், அவர்கள் பணிந்து வர வேண்டும் என்பதற்காக இவ்வாறு நோய் வறுமையை கொண்டு அவர்களை சோதித்தோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். அன்பார்ந்தவர்களே, ஒரு முஸ்லிம் இன்னும் ஒரு முஸ்லிமுக்கு எதிராக தீர்ப்பு வழங்குகின்ற போது ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய மறைமுகமான விடயங்களை துருவி ஆராய்ந்து தீர்ப்பு வழங்க வேண்டும் என்கின்ற விடயத்திலே அவன் சிரமத்தில் ஆழ்த்தி கொள்ளக்கூடாது. அவனுடைய அந்தரங்க விஷயங்களை அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கின்றான். அதற்குரிய தீர்ப்பை அல்லாஹ்வே கொடுப்பதற்கு தகுதியானவனாக இருக்கின்றான். எனவே ஒரு முஸ்லிமுடைய அந்தரங்க விடயத்தை துருவி ஆராயும் விடயத்திலே அவன் தீர்ப்பு வழங்குகின்ற போது கூட அந்தரங்க விடயத்தை அவன் மீளாய்வு செய்யாமல் இருக்க வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நபி அவர்கள் கூறுகின்றார்கள், நான் மனிதர்களோடு யுத்தம் செய்யுமாறு ஏவப்பட்டுள்ளேன். எதுவரைக்கும் என்றால், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அதாவது வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவன் என்றும் முஹம்மத் நபி அல்லாஹுடைய தூதர் என்றும் சாட்சி கூறி தொழுகையை நிலைநாட்டி ஜகாத்தையும் கொடுத்து வரும் நிலை வரும் வரைக்கும் அவர்களை யுத்தம் புரியுமாறு நான் ஏவப்பட்டுள்ளேன் என்று நபி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். இவ்வாறு விசுவாசம் கொண்டு தொழுகையை நிலைநாட்டி ஜகாத்தையும் கொடுத்து வருவார்கள் என்றால் அவர்களுடைய உயிர்களையும் அவர்களுடைய சொத்துக்களையும் உரிமையுடன் அவர்கள் பாதுகாப்பு பெற்றுக் கொள்வார்கள். அவர்களுக்குரிய கேள்வி கணக்கோ அல்லாஹ்விடத்திலே இருக்கும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு முஸ்லிமுடைய அந்தரங்க விடயத்தை துருவி ஆராய்வதென்பது, அவனுடைய அந்தரங்க விடயத்திலே விளையாடுவது மிகவும் பாரதூரமான விடயமாக இருக்கின்றது. அவனுடைய உள்ளத்திலே என்ன இருக்கின்றது, அவன் எதனை சிந்திக்கின்றான் என்று உள்ளார்ந்த விடயங்களை துருவி அதன் மீது தீர்ப்பு கொடுப்பதென்பது உண்மையிலே அவர்களுடைய கௌரவத்தை, மனித உரிமையை மீறியதாக கருதப்படும். இவ்வாறு ஒரு மனிதன் தீர்ப்பு வழங்குகின்ற போது அந்தரங்க விடயத்திலே மிகவும் கவனம் செலுத்துவான் என்றால் இது போன்ற சிந்தனைகள், இது போன்ற செயல்பாடுகள் ஒரு முஸ்லிமுடைய மானத்தை இலகுவாக கருதக்கூடியதாகவும் அவனை கொலை செய்வதற்கு மிகவும் ஒரு சர்வ சாதாரணமானதாக ஆக்கிவிடக்கூடியதாகவும் இருந்துவிடும். இதன் காரணமாகத்தான் அந்தரங்க விடயத்திலே துருவி ஆராய வேண்டாம் என்று உள்ளார்ந்த விடயத்தை அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ் பொறுப்படுத்திருக்கின்றான் என்பதை இதன் மூலமாக நாம் புரிந்து கொள்ளலாம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், ஒரு முஸ்லிமை கொலை செய்வதென்பது இந்த உலகம் அழிவதை விட அல்லாஹுக்கு மிகவும் பெருமதியானதாக இருக்கின்றது. இந்த உலகம் அழித்து போவதை விட ஒரு முஸ்லீமை கொலை செய்வதென்பது மிகவும் பாரதூரமானதாக இருக்கின்றது என்று நபி அவர்கள் போதித்திருக்கின்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள்
முனாஃபிக்கீன்களுடன் எவ்வாறு நடந்து கொண்டார்கள் என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம் என்றால், அவர்கள் வெளிப்படையாக முஸ்லிம்களுக்கு மத்தியிலே அவர்கள் இஸ்லாத்தை வெளித்தோற்றத்திலே காட்டுவார்கள். ஆனால் உள்ளார்ந்த விடயத்திலே அவர்கள் முனாஃபிக்கீன்களாக நயவஞ்சகர்களாக இருந்தார்கள். அவ்வாறான சந்தர்ப்பத்திலும் கூட நபி அவர்களுக்கு தெரியும் இவர்கள் நயவஞ்சகர்கள், இவர்கள் முனாஃபிக்கீன்கள் என்று தெரிந்திருந்தும் கூட அவர்கள் இஸ்லாமிய முறைப்படி இஸ்லாத்தை வெளித்தோற்றத்திலே அவர்களுக்கு அமுல்படுத்தினார்கள் என்பதை நாம் தெளிவாக பார்த்திருக்கின்றோம். எனவே உள்ரங்கமான விடயத்திலே மிகவும் கவனமாக, அவர்களுடைய அந்தரங்க விடயத்திலே மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதை இந்த நபி அவர்களுடைய இந்த செயல்பாடு நமக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கின்றது. ஒரு மனிதனுடைய ஈமானுடைய இறை விசுவாசத்துடைய தாக்கத்தை நாம் சீர்தூர்க்கு பார்ப்போம் என்றால், சோதனைகள் வரும்போது அவன் பொறுமையை கொண்டு அவன் அல்லாஹ்விடத்திலே பொறுத்து கொள்வான். சோதனைகள் வருகின்ற போது அவனது இறை விசுவாசம் அவனுக்கு பொறுமையை கொடுக்கும். வெளித்தோற்றத்திலே அவன் பொறுமையாக இருப்பான். அதே நேரத்திலே அந்த சோதனையின் போது மறைமுகமாக உள்ளார்ந்த விடயத்திலே உள்ளத்திலே அல்லாஹ்விடத்திலே கூலியை எதிர்பார்த்தவனாக இருப்பான். அவனுடைய உள்ளங்கள், அவனுடைய உடல் அவயங்கள் இந்த சோதனையின் போது ஒழுக்கத்துக்கு மாற்றமாக, அல்லாஹுக்கு படைத்தவனுக்கு மாற்றமாக எந்த செயலிலும் அவனது அவயங்கள் ஈடுபட மாட்டாது. வெளித்தோற்றத்திலே பொறுமையாக இருப்பான். உள்ளம் சார்ந்த விடயத்திலே அல்லாஹ்விடத்தில் நன்மை எதிர்பார்த்தவனாக இருப்பான். நபி அவர்கள் கூறுகின்றார்கள், நிச்சயமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகன் இப்ராஹிம் அவர்கள் மரணித்த வேளையிலே அவர்கள் கூறுகின்றார்கள், நிச்சயமாக கண்கள் கண்ணீரை வடிக்கின்றன, உள்ளம் வேதனைப்படுகின்றது. அல்லாஹ் காணக்கூடியதை, அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடியதை தவிர வேறு ஒன்றையும் எங்களால் கூற முடியாது. இப்ராஹிமே, உன்னதி பிரிவால் நாங்கள் கவலையில் இருக்கின்றோம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறிய விடயத்தை நாம் பார்க்கலாம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, சுவர்க்கத்துக்காக பயணிக்கின்ற போது, சுவர்க்கத்தை அடைந்து கொள்வதற்காக முயற்சிக்கின்ற போது அங்கே வெளித்தோற்றம் எவ்வளவு அழகாக சீராக இருக்க வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கின்றோமோ அதனை விட ஆழமாக, அதிகமாக உள்புறம் தனது உள்ளம் சீராக இருக்க வேண்டும். அவ்வாறு உள்ளம் சீர்படவில்லை என்றால் சுவர்க்கத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். முன்னோர்களான நல்லவர்கள் எல்லாம் அவர்களுடைய உள் தோற்றம், அவர்களுடைய உள்ளம் சீர்பற்றதன் காரணமாக அவர்களுடைய வெளிப்புறங்கள் எல்லாம் மிகவும் தெளிவு பெற்றது, சீராக இருந்தது. இதன் காரணமாக அவர்கள் சுவர்க்கத்தை வெற்றி கொள்வதன் பால் அவர்கள் பயணித்துக் கொண்டிருந்த வரலாறுகளை நாம் பார்க்கலாம். அல்லாஹ் திருமறையிலே குறிப்பிடுகின்றான், இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ், எனது ரப் அல்லாஹ் என்று கூறி சும்மஸ்தகாமு, அதிலே நிலையாக இருந்தவர்களை பற்றி கூறுகின்ற போது ததனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, அவர்கள் மீது வானவர்கள் இறங்கி கூறுவார்கள், நீங்கள் பயப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம், உங்களுக்கென்று வாக்களிக்கப்பட்ட சொர்க்கத்தை நீங்கள் நன்மாராயம் கூறுங்கள் என்று வானவர்கள் அந்த நல்லவர்களான அல்லாஹ்வை ஈமான் கொண்டு அதிலே உறுதியாக இருந்தவர்களுக்கு வானவர்கள் நன்மாராயம் கூறுவார்கள் என்ற செய்தியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுவதை நாம் பார்க்கலாம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுடைய பேருளால், அல்லாஹுடைய பெரும் கருணையால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களுக்கு தங்களுடைய விசுவாசத்தை, தங்களுடைய ஈமானை, நன்மைகளை அதிகப்படுத்திக் கொள்வதற்காக பல சந்தர்ப்பங்களை அல்லாஹ் அவர்களுக்கு ஏற்படுத்தி கொண்டே இருப்பான். அவர்கள் உள்ளார்ந்த விடயங்களையும் வெளி தோற்றத்தையும் அழகுபடுத்துவதற்காக அல்லாஹ் நிறைய சந்தர்ப்பங்களை வழங்கி கொண்டே இருப்பான். அவ்வாறாக வழங்கப்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் ஒன்றுதான் இந்த துல்ஹஜ் மாதத்திலே வரக்கூடிய முதல் 10 நாட்களாகவும் இருக்கின்றன. இந்த நாட்களிலே நன்மைகள் இரட்டிப்பாக்கி கொடுக்கப்படுகின்றன. சிறப்பான நாள்களாக இந்த நாள்கள் கருதப்படும். எந்த அளவுக்கென்றால் ஜிஹாதை விட சிறப்புக்குரிய நன்மைகளை கொடுக்கக்கூடிய செயல்களை இந்த மாதத்திலே நாம் செய்வதற்கு சந்தர்ப்பம் கொடுக்கப்படுகின்றோம். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த மாதத்திலே அதிகமாக அல்லாஹ்வை தக்பீர் தஹ்லீல் சொல்லுங்கள், அல்லாஹ்வை தக்பீர் கூறுங்கள், அல்லாஹ்வை தஹ்மீத் கூறுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். எனவே தக்பீர், தஹ்மீத், தஹ்லீல் போன்ற இந்த திக்ருகளை கூறுவது இந்த நாட்களிலே சிறப்புக்குரிய வணக்கங்கள் ஒன்றாக இருக்கின்றது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்றுதான் இந்த துல்ஹஜ் மாதம் பிறந்துவிட்டால் முதலாவது நாள் தொடக்கம் 13வது நாள் வரை தொடராக பொதுவாக தக்பீர் சொல்வதை நபி அவர்கள் சுன்னத்தாக்கி இருக்கின்றார்கள். அதே நேரத்திலே துல்ஹஜ் மாதம் 9வது நாள் அரஃபாவுடைய நாள் ஃபஜ்ர் தொழுகையிலிருந்து 13வது நாள் சூரியன் மறையும் வரை தொழுகைகளுக்கு பின்னால் தக்பீர் சொல்வதை
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு மார்க்கமாக ஆக்கியிருக்கின்றார்கள். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு, அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், வலில்லாஹில் ஹம்த். அன்பார்ந்தவர்களே, இவ்வாறு இந்த சிறப்புக்குரிய நாட்களிலே நன்மைகள் செய்யக்கூடிய நன்மையான விடயங்களில் ஒன்றுதான் அல்லாஹுக்காக உதுஹையாவை, குர்பானை அறுத்து பலியிடுவது. நபி அவர்கள் கூறுகின்றார்கள், பெருநாள் தினத்திலே அல்லாஹ் மிகவும் நேசிக்கக்கூடிய ஒரு செயலாக இருக்கும் என்றால் இந்த அறுத்து பலியிடுவதை தவிர வேறு எந்த செயலும் அல்லாஹுக்கு மிகவும் நேசமாக விருப்பமாக இருக்க மாட்டாது என்று நபி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அவ்வளவு சிறப்புக்குரிய ஒரு வணக்கமாக இந்த பெருநாள் தினத்தில் நிறைவேற்றப்படக்கூடிய வணக்கமாகத்தான் இந்த உதுஹையா இருக்கின்றது. அதே போன்றுதான் இந்த 10 நாட்களில் செய்யக்கூடிய அமல்கள் ஒன்றுதான் ஹஜ்ஜுக்கு செல்லாதவர்கள் அரஃபாவுடைய தினத்திலே துல்ஹஜ் 9வது நாளிலே அரஃபாவுடைய நோன்பை நோட்பது. நபி அவர்கள் கூறுகின்றார்கள், சியாமு யௌமி அரஃபத அஹ்தஸிபு அலல்லாஹி அன் யுகஃபிர ஸனத அல்லதி கப்லஹு வஸ்ஸனத அல்லதி பஅதஹு. அந்த அரஃபாவுடைய நோன்பை பற்றி நபி அவர்கள் கூறுகின்ற போது 2 வருட பாவங்கள் மன்னிக்கப்படுவதை நான் எதிர்பார்க்கின்றேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறப்பாக்கி கூறியிருப்பதை நாம் பார்க்கலாம். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமது அகத்தையும் புறத்தையும் உள்தோற்றத்தையும் வெளித்தோற்றத்தையும் அல்லாஹ் இவ்விரண்டையும் சீர்படுத்தி சிறப்புக்குரிய காலங்களை அடைகின்ற போது அந்த காலத்திலே நல்லமல்களை செய்து முறையாக அந்த காலத்தை பயன்படுத்தி அல்லாஹுடைய அன்பையும் அரவணைப்பையும் பெற்றவர்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.